இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அட போங்க சார். சூர்யா பக்கத்துல இருக்கிறவன் முழுக்க முழுக்க ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். இனிமே நான் நினைக்கிறது எல்லாத்தையும் செய்யலாம். ஏன் சர்வீஸ்ல ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஜெயில்ல இது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்ததில்லை. உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த ஆபத்தும் வராது. தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன நீங்க உள்ள அனுப்ப வேணாம். ஆனா என் ஹஸ்பண்ட் இங்க வர சொல்லுங்க. நான் அவரை பார்த்தே ஆகணும். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் நல்லா தான் இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். ஒண்ணு என்ன உள்ள அனுப்புங்க, இல்லனா என் ஹஸ்பண்ட் இங்க வர சொல்லுங்க. அப்பதான் அவர் உயிரை காப்பாத்த முடியும். மேடம் நீங்க சொல்ற எதுவுமே நடக்காது மேடம். ஜெயிலுக்குள்ள உங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்காரு. அவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. முடியாது சார். என் ஹஸ்பண்ட பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நான் இங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம்னு கேஸ் போட்டு உங்களை கூண்டில் ஏத்துவேன். என்ன மேடம் உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு. சரி நீங்க உள்ள போய் உங்க ஹஸ்பண்ட பாத்துட்டு வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இந்த துர்கா வந்து காரியத்தையே கெடுத்துட்டாளே. அடியே, அந்த துர்காவுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். விடமாட்டேன். அந்த தேவி சூர்யாவோட குழந்தை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தேவி சூர்யாவை எப்படியோ காப்பாத்தியாச்சு. ஆனா மனசுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதே. ஏ துர்கா, புருஷனை தப்பிக்க விட்டுட்டியா? இப்போ இப்போ பாரு. ஏ மாய கண்ணாடியே, சொல்லு கண்ணாடி, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு காட்டு. ஓம் க்ளீம். நீ கோயில்ல இருக்கியா? இரு. இவன் தான். ஓ ஐயோ, பெரியம்மா, துர்கா தான் ஃபோன் பண்ணா. பேசு, பூஜை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. ஹலோ. துர்கா எங்க இருக்க?
பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அம்மா, தேவியம்மா எங்க? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல துர்கா, இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. ஆ, 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 துர்கா ஒரு நிமிஷம் இரு. தேவிமா இங்கதான் இருந்தா, இப்ப ஆளை காணோம். என்ன சொல்ற ஹாசினி? தேவியம்மாவை காணுமா? டென்ஷன் ஆகாத துர்கா, கொஞ்சம் இரு. கோயில்ல தான் எங்கேயாவது இருப்பா, நான் தேடி பாக்குறேன். ஆ சரி. எங்க வா போனா? போய் பார்க்கலாம். சரி விளையாடலாமா? ஐயோ பாம்பு! ஏ நாகமே, அந்த குழந்தைய தோரத்திக்கிட்டு போய் கொள்ளு. விடாத, தோரத்திக்கிட்டு போ. தேவிமா, தேவிமா, தேவிமா. துர்காம்மா! துர்காம்மா! தேவிமா, துர்காம்மா காப்பாத்துங்க! தேவிமா. தேவிமா, ஐயோ! காப்பாத்துங்க! கொல்லு, அந்த குழந்தைய கொல்லு. தேவிமா, தேவிமா, ஒண்ணும் இல்லடா. தேவிமா, நீ பயப்படாத. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, சரியா? என்ன இது, பாம்ப காணோம்? பாட்டி, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல, மாரிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற சாமி எல்லாமே அவளுக்கு துணையா வந்துரும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யாவுக்கோ இல்ல குழந்தைக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த மாரிக்கு இருக்கு. என்ன சொல்ற தாரா? ஆமா பாட்டி, அவகிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்கு. அத வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் என் முயற்சிய அவ தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ முதல்ல அந்த துர்காவோட இல்ல அந்த மாரியோட அந்த அபூர்வ சக்திய அவளுக்கு இல்லாம பண்றேன். அதுக்கும் நான் ஒரு பூஜை பண்றேன்.